வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Are you happy Priyanka? Yeah, very happy Manimegale. Can't you just see my face reaction? எரியுது வயிறு எரியுது. அங்க பாரு. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவன் அறிவாளித்தனம். ஏன் ரூடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. அங்க பாருங்கண்ணா. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவன் அறிவாளித்தனம். ஏன் ரூடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. புரியுதா? ஏன் இஷ்டப்படி எடிட் பண்ணி மாத்திட்டேன். நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? அதுதான் மேடம் ஒரு பிரச்சனை. மத்த எல்லாம் ஓகே. கேள்வி. அவங்க நீ எப்படி பிரியங்கா பேர் வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். ரீசெண்டா மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களோட இஷ்யூ நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். என்னன்னா மணிமேகலை குக் வித் கோமாளி ஷோல இருந்து பாதியிலே வெளியே வந்துட்டாங்க. I'm not part of Cook with Komali anymore. அதுக்கு வந்து காரணம் வந்து பிரியங்கா ஓவரா டாமினேட் பண்றாங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல. பிரியங்காக்கு வந்து நான் அடங்கிலாம் போக முடியாது, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இது எல்லாத்த விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை விட்டுட்டு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. அப்படி பண்ணிட்டு வந்து அது எப்படி சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறது? நம்ம வெடிச்சதெல்லாம் பட்டாசு இல்லடா, இப்ப படபடன்னு வெடிச்சது பாரு, அதான் பட்டாசு. அந்த வீடியோக்கு அடுத்தபடியா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது என்ன ஆடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி செட்ல கடைசியா மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஆடியோ அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோவை நானும் கேட்டேன், நீங்களும் ஒரு வாட்டி கேட்டிருங்க. கொஞ்சம் பாருங்க. அப்படின்னு சொன்னது இந்த மூஞ்சிதான். ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிரோம்னு சொல்லிட்டு. புரியுதா? இங்க shoot ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீனும் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல. சரியா? உட்கார்ந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவன் அறிவாளித்தனம். ஏன் ரூடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. புரியுதா? ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே. இப்போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. கோவம் உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அதுதான் நான் இப்படி பேச நீங்க ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாபு? உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்ல. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இது எங்களுக்கு தெரியும். ஒண்ணு தேவையில்ல. நீங்க இல்லனா மட்டும் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க. கேட்டிங்களா? இந்த ஆடியோ கேட்டு பல பேர் பாத்தீங்களா, ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க பாத்தீங்களா? பிரியங்கா எந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? மணிமேகலை எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லா யூடியூப் சேனலையும் போட்டுருந்தாங்க. நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன், பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? ஆனா நான் இதை கேட்ட உடனே இது ஒரு ஃபேக்கான ஆடியோ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா நம்ம தான் பிக் பாஸ் ஷோவை ஒண்ணு விடாம பாத்துருவோமே, ரிவ்யூவரை கூடவே சேர்ந்து பண்ணுவோம். சோ இங்க இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் எங்க பேசுனது, யாரு பேசுனது, யாருகிட்ட பேசுனதுன்னு உட்பட நம்மளுக்கு தெரியும். ப்ரூஃப் இருக்கு. அண்ட் அதே மாதிரி மணிமேகலை வந்து இந்த டைலாக் எல்லாம் வந்துட்டு பேசினதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஷோல பேசின மாதிரியே இருக்கு, எல்லாமே கட்டுக்கட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ பிரியங்கா எங்க பேசினது, மணிமேகலை இந்த டைலாக் எல்லாம் எங்க பேசினது அப்படிங்கறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஒரிஜினல் வெர்ஷனா எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் அதையும் பாத்துருங்க. இந்த நாடகத்தையும் பாத்துருங்க. ஐ அம் சாரி அப்படின்னு சொன்னது இந்த மூஞ்சிதான். ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிரோம்னு சொல்லிட்டு. புரியுதா? இங்க shoot ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீனும் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல. சரியா? உட்கார்ந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் ரூடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. புரியுதா? ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே. இப்போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. கோவம் உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அதுதான் நான் இப்படி பேச நீங்க ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாபு? உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்ல. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இது எங்களுக்கு தெரியும். ஒண்ணு தேவையில்ல. நீங்க இல்லனா மட்டும் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க. ஏன் இஷ்டப்படி எடிட் பண்ணி மாத்திட்டேன். பாத்தீங்களா நம்ம பசங்க எங்க இருந்து இந்த கட்டிங் ஒட்டிங் எல்லாம் பண்ணி இந்த ஆடியோ லீக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பிரியங்கா பிக் பாஸ் சீசன் 5ல தாமரகா கூட சண்டை போடும்போது விட்ட டைலாக்ஸையும், இன்னொரு பக்கம் மணிமேகலை அவங்க நிறைய பிராங்க் ஷோ பண்ணி வச்சிருப்பாங்க போலுக்கு, எல்லா பிராங்க் ஷோலையும் சண்டை தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுல நல்ல சண்டை போட்ட ஒரு ஷோ செலக்ட் பண்ணி அதுல வர டைலாக்ஸையும் எடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாத்தீங்களா குக் வித் கோமாளி செட்ல பிரியங்காவும் மணிமேகலையும் போட்ட சண்டை இதுதான் அப்படிங்கிற மாதிரி பரப்பி விட்டாங்க.
Played smartly. சோ யாரெல்லாம் இந்த லீக்ட் ஆடியோ கேட்டுட்டு பிரியங்காவும் மணிமேகலையும் போட்ட சண்டை இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தீங்களோ, இதெல்லாம் உண்மை கிடையாது. முழுக்க எடிட்டட் வெர்ஷன் தான், முழுக்க ஃபேக் தான். பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து விஜய் பாவனா வந்து நான் வந்து விஜய் டிவில இருந்து வெளியே போனதுக்கு காரணம் அந்த டைம்ல உள்ள வந்த ஒரு நியூ ஆங்கர் தான், எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சனால தான் என்னுடைய கேரியரே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுவுமே ஃபேக்கா. யோ படியேறப்ப கூட எனக்கு தலை சுத்தலையா, இப்ப ரொம்ப சுத்து. ஏன்னா மணிமேகலையோட வீடியோ வெளிய வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பிரியங்காவால் பாதிக்கப்பட்டது மணிமேகலை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய ஆங்கர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல விஜய் பாவனா ஒரு ஆளு, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்ச உடனே விஜய் பாவனா போய் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு, என்னது இது நான் கொடுத்த இன்டர்வியூ, ஹே இந்த மாதிரி நான் பேசவே இல்லை, எவன்டா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்வீட்டே போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது ரொம்ப ரப்பிஷா இருக்கு, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது, ஒருவேளை உங்ககிட்ட வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா போட்டு காமிங்க, ரெண்டு பேரும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர்ல இருந்து நான் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்னுடைய ட்ரீமை மத்த ஃபீல்ட்லயும் காட்டணுன்றதுக்காக தான் போனேனே தவிர்த்து பிரியங்காவால தான் வெளியே போகவே கிடையாது. ஆங்கரிங்கோட அடுத்தபடி வேற இண்டஸ்ட்ரியில போய் சாதிக்கிறதா ஏன் இருக்க கூடாதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் இந்த ஆர்டிகலை எழுதிருக்கதே ஐஸ்வர்யா அப்படிங்கிற பொண்ணு தான். சோ சேம் ஆன் யூ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டை முடிச்சிருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சோ இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன ஆடியோ மட்டும் ஃபேக் கிடையாது, விஜய் பாவனா வந்து பிரியங்காவால தான் வெளியே போனாங்கன்னு வந்த அந்த ஆர்டிகலுமே ஃபேக் தான். சும்மா. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 5ல பிரியங்காவால் பாதிக்கப்பட்ட ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது அக்ஷரான்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிளா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கூட போட்டுலாம் காமிச்சோம். அந்த ஸ்டோரி சொன்னதுல இருந்து யாராவது எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரியங்கா அவங்க அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்றாங்க எல்லாமே சேர்ந்து. அந்த அக்ஷராக்கு வந்து இப்ப நடக்கக்கூடிய சண்டையெல்லாம் பார்க்கும்போது இததான் நான் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நடந்துருச்சு. எல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இதுக்கு ஒரு ஸ்டோரி போடாட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன ஆறுதலுக்காக பேரெல்லாம் மென்ஷன் பண்ணாம இந்த இஷ்யூக்காக தான் அந்த ஸ்டோரியை போட்டிருக்கேன் அப்படிங்கறத சொல்லாம ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டிருந்தாங்க. Revenge can be bittersweet but you sit back and watch. Karma can be pure entertainment னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படியே மேல ஷோ டைம்னு போட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஷோல என்ன போட்டு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதற அழுவுட்டு உட்கார்ந்து அதை ருசிச்சு பார்த்திருப்ப. இப்போ இது ஏன் டைம்டா, ஒன்ன போட்டு எல்லாரும் அடிச்சு துவைக்கும் போது அதை உட்கார்ந்து நான் பார்க்க வேண்டிய ஷோ டைம் தான் இது. கர்மா கேன் பி பியூர் என்டர்டைன்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் அந்த ஸ்டோரியில இறக்கிச்ச மாதிரியே இருந்துச்சு. நான் பாக்குறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வரட்டா. அண்ட் நம்ம பிரியங்காவுடைய டிகிரி தோசான மாக்கப்பா ஆனந்த் கிட்ட போயிட்டு, என்னப்பா மாக்கப்பா நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குறியா இல்லையா, அதுல உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்ன சொல்றீங்க பிரியங்கா அப்படி பண்ணக்கூடிய ஆளா? பிரியங்காலாம் எனக்கு தெரியுங்க, பல வருஷமா தெரியுங்க, அவங்க அந்த மாதிரிலாம் ஆளே கிடையாதுங்க, இதெல்லாம் குரலிங்க அப்படிங்கிற மாதிரி ஹெவியா முட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அவர் அந்த மாதிரிலாம் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, நினைச்சதொன்னு நடந்ததொன்னு. நாங்க இருந்ததுன்னா நான் ஏதாவது ஐயோ இவங்க கரெக்டா அவங்க ராங் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நம்ம ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க, ரெண்டு யானை அடிச்சுன்னு வைங்களேன், அங்க இறங்கி போய் நடுவில் சமாதானம் பண்றதுக்கு போக கூடாது, அது நம்மள நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால இதை நம்ம எட்டத்தை வேடிக்கை பார்க்கறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தூரமா நின்று வேடிக்கை பார்க்கறதோட நிறுத்திக்கணும். நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள நசுக்கி விட்டுருவாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம இது ஒன்றும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லி முடிச்சிட்டாப்ல. தொடர்ந்து வந்து உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நான் வந்து என்னுடைய முயற்சிகளை நான் பண்ணிட்டே இருக்கிறேன். அண்ட் மணிமேகலை இவ்வளவு காண்டாகிற அளவுக்கு ஒரு பக்கம் பிரியங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பிரியங்காவை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சதுன்னு சில பேர் சுத்தி இருப்பாங்க இல்லையா, அப்படி குக் வித் கோமாளி செட்ல யாரெல்லாம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க, மணிமேகலையுடைய ஆங்கரிங்கே குறி வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கிளிப்பிக்ஸ்லாம் மாட்டிருக்கு. பாத்துருவோமா? உங்களுக்காக விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே சார், ஒரு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? ஏய் சரோஜாக்கா கிடா சவுண்ட் விடாம கீறா தொரமா வாங்க. Godfather of cooking, let's hear it for Damu அவர்கள். ஐயோ சாமி. Cook with கோமாளி சீசன் 5 ஓட ரேஷன் கார்டில் புதுசா சேர்ந்து ஆதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்காக ஒரு படத்தை கைது. எவ்வளவு மண்டகடா பாத்தீங்களா, இது இப்ப தேவைதானா? இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்ன மணிமேகலை நீல ஆங்கரா, என்ன மாதிரியான இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க, எங்க கிட்ட சீனியர் ஆங்கர் இருக்காங்க, அவங்களை இன்ட்ரோ கொடுக்க சொல்லவா, எப்படி திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கரை தூக்கி தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டோம், இன்னொரு ஆங்கரை போட்டு மட்டம் தட்டினா யாரா இருந்தாலும் காண்டாக தானே செய்யும். சோஷியல் மீடியாவை டிவி மீடியாக்குள்ள கொண்டு வந்த இர்ஃபான் அவர்களுக்காக ஒரு படத்தை கைது.
அண்ட் எல்லா ஷோலையுமே ஆங்கர்ஸ் தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணி பார்த்திருப்போம். பட் இந்த ஷோல மட்டும்தான் நான் சீனியர் ஆங்கர்னு ஒருத்தர் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரையே இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. தி அமேசிங் ஆங்கர்ஸ் ஆஃப் குக் வித் கோமாளி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஆங்கர்ல இருந்து நீக்கப்பட்டு பிரியங்காவை ஆங்கரா போட்டு நம்மளோட பசிக்கிறதுக்கு அப்புறம் சாப்பிடுற ஒரு இட்லி அடுத்தவங்களோடது பிரியங்கா. பரவாயில்லையே, நம்ம மணிமேகலை அப்பவே பிரியங்காக்கு நாசுக்கா இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்களே. ஏமா ஆல்ரெடி விஜய் டிவில ஓடக்கூடிய முக்காவாசி ஷோல நீதாமா இருக்க, 1-2 ஷோல தான் இல்லாம இருக்க, அந்த ஷோவை தான் வச்சு நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ அதையும் அப்படியே வாரி துண்ணுட்டு போயிட்டனா நாங்கெல்லாம் என்னமா செய்யறது அப்படிங்கறத கன்வே பண்ணிருக்காங்களே. அவங்களுக்குமே அது தெரியும். நிறைய இடங்கள்லயும் வந்துட்டு இன்டைரக்டா சொல்லியாச்சு. நம்மளோட பசிக்கிறதுக்கு அப்புறம் சாப்பிடுற ஒரு இட்லி அடுத்தவங்களோடது பிரியங்கா. அண்ட் மணிமேகலை சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கரிங் பண்ண வரும்போது அவங்க உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில கிளிப்பிங்ஸ் டெலிகாஸ்டும் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதுல ஒரு சின்ன சாம்பிள். எலிமினேஷன் வீக்கான இந்த வீக்ல நீங்க அந்த எலிமினேஷன் சொல்லும்போது கொஞ்சம் உங்க முகத்துல as an anchor of CWC5 ஒரு சோகம், ஒரு கஷ்டம் அதோட நீங்க பண்ணீங்க. யோசிச்சு பாக்குறேன், பட் உள்ளுக்குள்ள மனசு குதூகலிக்குது, என்னால கொண்டு வர முடியல அந்த எக்ஸ்பிரஷன். அண்ட் இந்த இஷ்யூ இல்லாம நம்ம குக் வித் கோமாளி ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஓ இதெல்லாம் அவங்க ஜாலிக்கு காமெடிக்கு ஃபன்னுக்காக பேசிக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த இஷ்யூக்கு அப்புறமா அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 2 பேரும் வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் 2 பேரும் கக்கிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதுக்கும் சில சாம்பிள்ஸ் மாட்டி இருக்கு. கோமாளிக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாரு. இல்ல சார், மணிமேகலை என்ன சொன்னாங்க, நீங்க தான் எல்லாம் சக் 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 பண்றீங்க, நியாயமா உங்களையும் எலிமினேட் பண்ணனும். இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் காஸ்ட் பை மணிமேகலை அண்ட் ரக்ஷன். ஆடு பிரியங்காவை போட்டுருச்சுனா சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ, நான் ஸ்டார் சிங்கர் எடுத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, நம்ம யாராவது ஒருத்தங்க இல்லனாலும் விஜய் டிவி ஷோ நிக்க கூடாது இல்லையா? அது எதுவுமே நிக்காது. நான் மாளோட கூட வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் குடும்பம் நினைச்சே சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிய வருது. என்ன அப்படின்னா, மணிமேகலை இந்த குக் வித் கோமாளி ஷோல ஃபுல் டைம் ஜாபா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எப்படியாச்சும் நம்மளுடைய ஆங்கரிங் ஜாப பிரியங்கா கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும்டா அப்படிங்கிறதுக்காகவே முழுக்க போராடி இருக்காங்களோ அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பிரியங்கா அங்க இருக்கிற கூட கொஞ்சம் செக்மெண்ட்ட மொக்க எடுத்துட்டு போ. ப்ரோமோல கேமோல போட்டாங்க நல்லா இருக்குன்னு மாத்திடுவாங்க சார். ஆஜிபதி வர ஆஜிபதி மாத்தி போறாங்க பாக்க. ஒரு ஆங்கருக்கு கஷ்டம்னா அது என் மனசு தாங்காது. CWC ஓட ஆங்கர் மணிமேகலை அண்ட் ரக்ஷன் தான். இப்போ நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பிரியங்கா நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? அதுதான் மேடம் ஒரு பிரச்சனை. மத்த எல்லாம் ஓகே. கேள்வி, அவங்க நீ எப்படி பிரியங்கா பேர் வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். கேடிச்சா, பிரியங்கான்னு பேர் வச்சவங்களுக்கு தான் தெரியுதாமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? பிரியங்கா பேர் வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். ஓ நீ அப்படி வரியா? இன்னில இருந்து இந்த ஷோக்கு ஒரே ஒரு ஆங்கர், அது வந்து பிரியங்கா. ஐயோ, அண்ட் பிக் பாஸ் ஷோலயே நம்ம பிரியங்காவை பார்த்திருக்கோம். யாராச்சும் அவங்கள அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாங்க அப்படின்னா ஒரே குஜால் ஆயிருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே பாசம் வளையலாம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுவாங்க. அதே தான் அந்த குக் வித் கோமாளி ஷோலயும் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலையே. என்ன வந்து இந்த மாதிரி யாராவது லவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வெக்கமா வருது என்னடி? ஆனா அதுவே விஜய் டிவியின் சீனியர் ஆங்கர் ஆகிய பிரியங்காவை யாராச்சும் அந்த இடத்துல மதிக்கல அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க, அப்ப எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு எந்த குக் வேணும், யாரு வேணவே வேணாம் சொல்லட்டும். பிரியங்கா வேண்டாம். அவங்களுக்கு பிரியங்காக்கு எப்பயுமே நாங்கெல்லாம் வேண்டாம், புரியுதுங்களா? ஆமாடா, நானும் பார்த்தேன். ஆனா இதெல்லாம் பண்றது யாரு பாத்தியா? இந்த பையனும் இந்த ஆங்கர் 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அந்த வேலை முடிஞ்சது. 10 கோமாளில இருந்து ஆங்கர் ஆன மணிமேகலை தான் இன்னைக்கு கோமாளியா போறாங்க. ஆங்கர் மீதும் கோமாளியாக்கப்பட்டா. ஆக மொத்தத்துல ஒருத்தர் 2 பேர் இல்ல, இருக்கிற 50 பேரும் சுத்தி அவங்களுடைய ஆங்கரிங்கே குறி வச்சு அடிச்சா அவங்களும் எவ்வளவு நேரம் தான் சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல பெஸ்ட் அவுட் ஆகுமா இல்லையா? பிரியங்காவை ஆங்கரா போட்டு ஒரே ஒரு ஆங்கர் தான், அது வந்து பிரியங்கா. ஐயோ, நாங்கடா நீங்க என்னையே வெக்கப்பட வைக்கிறீங்க. நீ கோமாளியா வந்திருக்கலாம்ல. உன்னை யாரை கேட்ட ஆங்கர் ஆக சொன்னா? உனக்கு எதுக்கு இந்த ஆசை? போங்கடா
சரி ரைட், இன்னைக்கு முக்கியமா வீடியோ போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆடியோ லீக் ஆனதுல இருந்து நிறைய பேர் ஒரிஜினல் ஆடியோ நம்பிட்டு நிறைய ஷேர் பண்ணிருந்தாங்க. எனக்கே பல பேர் ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க. அதை கேட்டு அது ஃபேக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லாம இருந்தா எப்படி அப்படிங்கிறதுக்காகவும், நேத்து நம்மளே விஜய் பாவனா வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதுவும் ஃபேக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அதையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். சோ அதனால ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகுது, பூம் ஆகுது அப்படிங்கிறதுனால உள்ள பூந்து நாமளும் 4 விஷயத்தை ஃபேக்கா உருவாக்கி போட்டு வைரல் ஆக்கி விடுவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஏன்னா அதனால சில பேர் பாதிக்கப்படலாம். சோ தயவு செஞ்சு இந்த ஃபேக்கான விஷயங்கள்லாம் தூக்கி ஓரமா வச்சிடுறது நல்லது. நல்ல காரியமா இருக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நீங்க வீடியோ பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப்காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான், சஜஸ்ட் பண்ணுவான். ஓகேவா? அண்ட் வந்துட்டு பிக் பாஸ்லாம் வரப்போது ரெகுலரா ரிவ்யூஸ்லாம் போட ஆரம்பிச்சிரும். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்புனீங்களோ மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து சேருங்க. அப்பதான் ரிவ்யூஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். அண்ட் யாருக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்தே கொடுத்து வச்சாதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிருக்கேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட க்ளோஸ் சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.